சாதி பெருமையில என்னடா ஆணவம் உனக்கு? திருடனையும் தன்னுடைய வீட்டிலேயே குழந்தையிலிருந்து பார்த்து பார்த்து வளர்த்தி என்னெல்லாம் கேட்குதோ வாங்கி கொடுத்து அதனுடைய அன்பு செலுத்தி அக்கறை செலுத்தின ஒரு குழந்தைய, ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் 22, 23 வயதில் தனக்கான வாழ்வை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தை பயணிக்கிற போது அதுக்கு நான் போய் வெட்டுவேன் அப்படின்னு ஒருத்த முடிவெடுப்பது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான முடிவோ, அதே மாதிரி வெட்டுறது சரிதான்னு பேசுறது இதை விட அயோக்கியத்தனமான முடிவு. A1 அக்யூஸ்டாக ரஞ்சித் சேர்க்கப்பட வேண்டியவர். நீ செய்யறது ஆணவ படுகொலையே இல்ல, நீ செய்யறது கொலையே இல்ல, நீ செய்யறது அக்கறைன்னு சொன்னா திருடன் எப்படி திருடுவான், குற்றவாளி எப்படி திருந்துவான்? வணக்கம் சித்திக். நடிகர் ரஞ்சித் ஆணவ படுகொலையை பற்றி சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆணவ படுகொலை ஒரு வன்முறையே கிடையாது, அது பெற்றோர்கள் வச்சிருக்க அக்கறை அப்படின்னு சொல்றாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஞ்சித் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ஒரு வன்முறை வெறியாட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு பேச்சு. அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதிய வன்முறையை உண்டாக்கக்கூடிய ஒரு பேச்சாதான் ரஞ்சித்தினுடைய பேச்சு இருக்கு. மீடியாக்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுனா பேசுறது எல்லாமே சர்க்கரையா எடுத்துக்குவாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சு ரஞ்சித் போன்றவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பேசியிருக்கிறாரு? இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு எதையெல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருக்கு. என்ன போராட்டம்? இன்னைக்கு சாதிய ஆணவ படுகொலை என்பது கண்டிக்கத்தக்கது. அப்படி செய்யக்கூடிய ஒருத்தரை போராடி சிறையில் அடைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அந்த மாநிலத்தில் நின்றுக்கிட்டு இதெல்லாம் ஒரு வன்முறை கிடையாது, இதெல்லாம் பெற்றோர்களினுடைய அக்கறை, ஸ்வீட்டா ஒரு பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு ரஞ்சித். அவர் இதை விட ஸ்வீட்டா ஒரு இன்ஜெக்டை யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி செய்யக்கூடிய ஒருத்தராக தான் ரஞ்சித்தினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு உதாரணங்கள்லாம் சொல்றாரு அவருடைய பேச்சுல. என்ன உதாரணம்? ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டா உடனே நம்ம ரியாக்ட் ஆகி அந்த திருடனை போய் அடிப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்தவும் ஒரு குழந்தை திருமணம் பண்ணிட்டு போச்சுன்னா அதை போய் நம்ம செய்யக்கூடிய இந்த செயல் அப்படின்னு பேசுறாரு. திருடனையும் தன்னுடைய வீட்டிலேயே குழந்தையிலிருந்து பார்த்து பார்த்து வளர்த்தி என்னெல்லாம் கேட்குதோ வாங்கி கொடுத்து அதனுடைய அன்பு செலுத்தி அக்கறை செலுத்தின ஒரு குழந்தைய, ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் 22, 23 வயதில் தனக்கான வாழ்வை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தை பயணிக்கிற போது அதுக்கு நான் போய் வெட்டுவேன் அப்படின்னு ஒருத்த முடிவெடுப்பது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான முடிவோ, அதே மாதிரி வெட்டுறது சரிதான்னு பேசுறது இதை விட அயோக்கியத்தனமான முடிவு. இன்னும் சட்டத்தின் பார்வையில் நின்று சொல்லணும் அப்படின்னா அபேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றச்செயலை ஒருத்தர் செய்யறான்னா அந்த குற்றச்செயலை தூண்டுபவருக்கு தான் அதிக தண்டனை. நாம் ஒருத்தன் போய் கத்தி எடுத்து குத்த போறான்னா அந்த கத்தியை அவன் கைகளில் கொடுத்தது யார், அந்த கத்தியை எடுத்து அந்த கொலையை செய்வதற்கு அவன் காரணமாக அமைந்தது யாருங்கிற அடிப்படையில ஒரு குற்றச்செயல் நடக்குதுன்னா அந்த குற்றச்செயலை தூண்டக்கூடியவர்களுக்கு தான் இதுல தண்டனை அதிகமாக கொடுக்கப்படணும். அதே மாதிரி தான் இங்க நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் வன்முறை அல்ல, இது ஒரு அக்கறைன்னு அதை ஆதரித்து ஒருவேளை திருந்தக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரஞ்சித் நஞ்சை விதைத்திருப்பார் என்று சொன்னால் இந்த மாதிரியான வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு A1 அக்யூஸ்டாக ரஞ்சித் சேர்க்கப்பட வேண்டியவர். இன்னைக்கு கோகுல்ராஜ் வழக்கு இருக்கு, உடுமலை சங்கர் வழக்கு இருக்கு. உடுமலை சங்கர் வழக்குல என்ன? சங்கர் வழக்குல உடுமலை சங்கரும் கௌசல்யாவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. சங்கர் வேறு ஜாதியை சேர்ந்தவர், அதனால சங்கரையும் கௌசல்யாவையும் நடு ரோட்ல வச்சு வெட்டுறாங்க. பார்த்து அந்த காட்சியை பார்த்து தமிழ்நாடு துடிதுடிச்சு போச்சு. எப்படிதான் ஒருத்தனை போய் இப்படி வெட்ட முடியும்? ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் காதலித்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நடு ரோட்ல வச்சு ஒரு ஈவு இரக்கமே இல்லாம இப்படி செஞ்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சுது. அதே மாதிரிதான் கோகுல்ராஜ் வழக்கு. அந்த கோகுல்ராஜ் வழக்கில் தொடர்புடையவர்களை இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த வழக்குக்கு எதிராக களத்தில் நின்றுச்சு. அப்போ வன்முறை வெறியாட்டங்கள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை தமிழ்நாடு எதிர்த்து இருக்கிறது. அந்த வன்முறை வெறியாட்டங்களை நம்ம ஆதரிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு இதை யாரெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்களோ, இல்ல இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, செஞ்சா இந்த மாதிரி குற்றங்களா தமிழ்நாடு பார்க்குது, நம்ம ஒரு சமூக விரோதியா பார்க்கப்படுவோம். ஏன்னா இதெல்லாம் செய்யறது ஒரு சமூகத்துக்கு எதிரான தவறுங்கிற புரிதல் இல்லாம செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு நம்ம ஒரு சமூக விரோதி, இது ஒரு பெரிய ஆணவம் எல்லாம். இதுல என்ன பெரிய ஆணவம்? சாதி பெருமையில என்னடா ஆணவம் உனக்கு? சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டுன்னு சொன்னார் அம்பேத்கர். சாதியில உனக்கு என்னடா பெருமை வேண்டி கிடக்குன்னு கேட்டார் தந்தை பெரியார். அப்போ
இந்த சாதி பெருமையில எடுத்துக்கிட்டு நான் போய் கொலை பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னை பார்த்து தமிழ்நாடு பயப்படும், அச்சப்படும், என்னை ஓரம் கட்டும், புறம் தள்ளுங்கிற அடிப்படையில தமிழ்நாடு இருக்குது. இன்னைக்கு ரஞ்சித் வந்து அதெல்லாம் இல்லை, இது ஒரு அக்கறை, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாருன்னா ஓட ஓட விரட்டும் ரஞ்சித்தை. ஓகே சித்திக், இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இதை பெற்றோர்கள் எப்படி இதை பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா இதை எதிர்க்கக்கூடிய மனநிலையில தான் பார்க்குறாங்க. அந்த புரிதலோட தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு நியா நானா ஷோவை எக்ஸாம்பிளுக்கு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நியா நானா ஷோ, காதலித்து திருமணம் செய்யக்கூடியவர்கள், அந்த திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய பெற்றோர்கள், எதிர்க்கக்கூடிய பெற்றோர்கள்னு ரெண்டு பக்கம். உங்க குழந்தைகள் செய்யக்கூடிய காதல் திருமணத்தை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு பெற்றோர்கள் கிட்ட கேள்விகள் கேட்கப்படுது. அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் ஜாதியை விட வேறு சாதியில் இருக்கக்கூடியவனை கல்யாணம் பண்ணா நாங்க எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. வேறு ஜாதிங்கிறத இன்னும் கோபிநாத் மைன்யூட்டா நியானால் கேள்வி கேட்கிறாரு. வேறு ஜாதியா இல்லை உயர் சாதின்னு சொல்லப்படக்கூடிய ஜாதியில கல்யாணம் பண்றதுல பிரச்சனை இருக்கா, கீழ் சாதின்னு சொல்லக்கூடிய ஜாதியில கல்யாணம் பண்றதுல பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. எல்லாருமே இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை கல்யாணம் செய்யறதுல தான் பிரச்சனை இருக்கு, எங்களை விட பெரிய ஜாதியில கல்யாணம் பண்ணா நாங்க ஏத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுல இருக்கக்கூடிய தவறு என்னங்கிறத கோபிநாத் அந்த ஷோல விளக்கி பேசுவார். அதுல ஒரு பாயிண்ட்ல ஒரு தந்தை இருப்பார், அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். அவர் என்ன சொல்லுவாரு, என்னுடைய குழந்தை மட்டும் காதல் திருமணம் பண்ணுச்சுன்னா நடு ரோட்ல வச்சு வெட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். கோபிநாத் அப்படியே ஷாக் ஆயிடுவார், மொத்த ஷோவும் ஷாக் ஆயிடும். ஷாக் ஆயிட்டு அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்க பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க இந்த காதல் திருமணத்தை ஆதரிப்பது எதிர்ப்பது இதெல்லாம் ஒரு ரெண்டாவது பட்சம். இந்த விஷயத்தை செய்யக்கூடிய நீங்க பேச லைவ் ஷோல உட்காந்து பேசுறீங்க, இதை உங்களுடைய குழந்தை வந்து வீட்டுல இருந்து பார்க்கும். அந்த குழந்தையினுடைய மனநிலை என்ன, என்னுடைய அப்பாவே இத்தனை நாட்கள் வளர்த்த என்னுடைய அப்பாவே என்னுடைய தந்தையே நேரடியா பொது சமூகத்துல உட்கார்ந்து என்னை வெட்டிடுவேன்னு சொல்றாரு, அந்த குழந்தையின் பாதுகாப்பு என்ன, பெண் குழந்தையின் பாதுகாப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கோபிநாத் கேள்வி கேட்பாரு. தான் சொன்ன கருத்து தவறுன்னு உணர்ந்து அந்த தந்தை அந்த ஷோலையே மறுப்பு சொல்லுவார். நான் பேசுனது தவறு, அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் தவறு செய்தாலும் நீங்கள் செய்யறதை தவறுன்னு சொல்றது தான் கோபிநாத் போன்ற சமூக பரப்புல வாழக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பா இருக்க முடியும். இதை பெற்றோர்கள் எப்படி பார்ப்பார்கள்னா, ரஞ்சித் ஏன் இவ்வளவு மோசமா பேசுறாரு, ஏன் இவ்வளவு கேவலமா பேசுறாரு, ஏன் இவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில பேசுறாரு, இதெல்லாம் ஒரு பேச்சா, நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பேசுற பேச்சா, குழந்தைய வந்து கொல்றது வன்முறை இல்லைன்னு சொல்றாரு, இதை எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு தான் பெற்றோர்கள் நினைப்பார்களே தவிர ரஞ்சித் நினைக்கக்கூடிய மாதிரி எல்லாம் பெற்றோர்கள் நினைக்க மாட்டாங்க. இவ்வளவு காலமா ஆணவ கொலையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம், இதுக்கான தீர்வு தான் என்ன நினைக்கிறீங்க? ஆணவ கொலைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த சமூகத்துல புறையோடி போய் இருக்கக்கூடிய சாதியின்பால் இருக்கக்கூடிய அழுக்கின் வெளிப்பாடு தான் இந்த ஆணவ படுகொலைகள். என்னுடைய குழந்தை வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத பெற்றோர்கள் செய்வதெல்லாம் ஆணவ படுகொலை. என்னுடைய குழந்தை வேற சாதியில் இருக்கக்கூடிய தன்னை விட கீழான சாதி என்று நினைக்கக்கூடிய ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளுகிறதை பொறுத்து கொள்ள முடியாத இடத்துல தான் இந்த ஆணவ படுகொலைன்னு வருது. பொதுவா பெற்றோர்கள் காதலை எதிர்ப்பதால், தான் குழந்தை வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்து கொண்டதால் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஆராய்கிற போது இந்த நிகழ்வுகள் அப்படி நடக்கல. இதனுடைய ஒரே ஒற்றை புள்ளி ஜாதி தான். அப்ப இந்த சாதியை ஒழிப்பதற்கும் சாதியால் நடக்கக்கூடிய இழிவுகளை போக்குவதற்கும் தமிழ்நாடு தான் மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருக்கு. சாதி ஒழிப்பு பிரச்சாரங்களை நம்ம மேற்கொள்றோம், சாதி பெருமைகள் பேச வேண்டிய நிலைமை இல்லை அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம இங்க தமிழ்நாட்டில் விதிக்கிறோம். இதே காலகட்டத்தில் ரஞ்சித்தும் சீமானும் வந்து சீமான் என்ன சொல்றாரு, சாதி ஆணவ படுகொலை நான் சொல்ல மாட்டேன், குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுவேங்கிறார். இது என்ன டிரான்ஸ்லேஷன்? குடிப்பெருமை கொலையை அப்ப பண்ணலாமா? குடிப்பெருமை கொலையை சீமான் ஆதரிக்கிறாரா? ரஞ்சித்தினுடைய இந்த பேச்சுக்கு ரஞ்சித்துடைய பேச்சுக்கு சோர்ஸ் எங்க, இந்த கண்டென்ட் எங்க இருந்து வருது? சீமானுடைய பேச்சில இருந்து வருது. அப்ப இவர்கள்லாம் சமூகத்தில் ஒரு நஞ்சுகளாகவே இருக்கிறாங்க. குடிப்பெருமை, இது சாதிய திமிரு கொலை, சாதிய திமிரால் நடக்கக்கூடிய ஒரு கொலை. நான் இதை குடிப்பெருமை கொலைன்னு ஒருத்தர் பேசுறாரு. குடிப்பெருமை தான் தமிழா, சாதி வந்து தமிழ் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ இதை எப்படியெல்லாம் இதை வந்து மக்கள் கிட்ட இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாடு இது தவறு, இது செய்யக்கூடியவர்கள்
சமூக விரோதிகள், நீங்க வந்து எல்லோரோடும் இணைந்து வாழ்வதற்கான தகுதியை இழந்தவர்கள் அப்படிங்கிற கருத்தை விதைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு சீமானும் ரஞ்சித்தும் வந்து குடிப்பெருமை கொலைனும் வன்முறை இல்லைன்னு பேசுறது தான் இதை அடுத்த தொடர்ச்சி நீட்சியாக கொண்டு போய் செல்லும். ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா குற்றங்களுக்கும் தண்டனைகள் இருக்கு, எல்லா குற்றங்களையும் தடுப்பதற்குத்தான் சட்டங்கள் இருக்கு. சட்டங்கள் இருந்தாலும் தண்டனைகள் இருந்தாலும் குற்றங்கள் தொடர்வதற்கு காரணம் தொடர்ந்து நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, இப்போ ஒருத்தன் திருடுறான்னு வைங்க, நீ செய்யறது திருட்டு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவனை திருத்த முடியும். நீ செய்யற பனிஷ்மெண்ட்டே என்ன, அவன் திருந்தணும், நீ செய்யக்கூடியது தவறு, உன்னுடைய தவறுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து நீ உன்னுடைய செய்யக்கூடிய தவறை திருந்திக்கொள் என்பதுதான் எல்லா குற்றங்களுக்குமான தண்டனைக்கான முடிவு. ஆனா நீ செய்யறது குற்றமே இல்லை, நீ செய்யறது ஆணவ படுகொலையே இல்லை, நீ செய்யறது கொலையே இல்லை, நீ செய்யறது வந்து அக்கறைன்னு சொன்னா திருடன் எப்படி திருடுவான், குற்றவாளி எப்படி திருந்துவான்? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நம்ம சொல்றோம். அந்த திருடனை திருந்ததற்கான வாய்ப்பே கொடுக்காம நீ திருடனே இல்லைன்னு பேசக்கூடியவர்கள் இவர்களை போன்றவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரியான சமூக குற்றங்கள் தொடருது. சமூக குற்றங்கள் தொடர்வதற்கு குற்றம் இழைக்கப்படுவர்கள் எவ்வளவு காரணமோ அந்த குற்றம் செய்வதற்கான சிந்தனையை ஊட்டியவர்கள் அதற்கு இணையான காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே தண்டிக்கப்படக்கூடியவர்கள். நன்றி. நன்றி. நன்றி.